Hello friends, welcome to Benita's Food Book. இந்த வீடியோல பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை வேரோட பிடுங்கி எடுக்காம தண்டு பகுதியிலிருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 அல்லது 3 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. சுத்தம் செய்து எடுத்த கீரையை இந்த மாதிரி சின்னதாக கட் செய்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் செய்து எடுத்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் செய்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கட் செய்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சமாக வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கட் செய்து வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வைக்கலாம். இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். இது இப்போ கொதிச்சிடுச்சு. இனி தண்ணி வற்றுறது வரைக்கும் இதை வேக வைக்கலாம். இதில் சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா வேகணும். கொஞ்ச நேரம் கூட இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இதில் ஆட் பண்ணலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் இது இருக்கட்டும். இரண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Benita's Food Book சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.